நமக்கு மனுஷருக்கு எல்லாமே வந்து மருத்துவமனை இருக்குது. விவசாயத்துக்கு எந்த மருத்துவமனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சத்தியம் அக்ரோ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 7 வகையான சர்வீஸை நாங்கள் கொடுக்குறோம். நெல் பயிரிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து பணப்பயிர் வரைக்குமே பயன்படுத்தலாம். நாங்கள் ஆக்சுவலாக சத்தியம் பயோ ஒரு 6-7 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கோம். வணக்கம். நான் வந்து இது கொடிசியா வந்து கிட்டத்தட்ட வந்து 15 வருஷமாக வந்து கோயம்புத்தூரில் வந்து இங்கே ஸ்டால் போட்டுட்ருக்கோம். எங்கள் கம்பெனி வந்து மதுரையை பேஸ் பண்ணி ஆரம்பித்த கம்பெனி. எங்கள் கம்பெனி நேம் வந்து சத்தியம் குரூப் ஆஃப் கம்பெனி. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 டிவிஷன் இருக்குது, B2B B2Cன்னு. நாங்கள் வந்து ஃபார்மருக்கு சேவை செய்கிறதுக்காண்டி சத்தியம் அக்ரோ கிளினிக்னு சொல்லி ஒரு கான்செப்டில் இந்த ஸ்டாலை வந்து இங்கே வந்து போட்டிருக்கோம். அந்த இதில் என்னென்னாக்கும் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 50 ஸ்டோர் இருக்குது. இந்த ஸ்டோர் மூலிமா ஃபார்மருக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறது. இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு நமக்கு மனுஷருக்கு எல்லாமே வந்து மருத்துவமனை இருக்குது. விவசாயத்துக்கு எந்த மருத்துவமனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து விவசாயத்தை வந்து மருத்துவமனையை வந்து சத்தியம் அக்ரோ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சாயில் டெஸ்ட்டு, வாட்டர் டெஸ்ட்டு எல்லாமே அங்கேயே பண்ணி தருவாங்க. இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான சர்வீஸை நாங்கள் கொடுக்குறோம். எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது, நேரடியாக மாதத்துக்கு ஒரு இடம் வந்துட்டு ஃபார்மரை போய் மீட் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வந்து உரம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து உற்பத்தி விலைக்கு அவங்களுக்கு உரம் கொடுக்குறது, அதை வச்சும் கொடுக்குறது. இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து அதுபோல் வந்து இன்றைக்கி வந்து இன்சூரன்ஸ்லாம் நிறைய வந்து கிராப்புக்கு வந்து விவசாயிகள் போடாமல் இருக்காங்க. நம்ம சாதாரண ஒரு 50,000 பைக்குக்கே வந்து 5,000 செலவு பண்ணி இன்சூரன்ஸ் போடுறோம். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் போடுறதில்ல. அந்த காப்பீடை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது எப்படி போடலாம், கிளைம் பண்ணலான்றது ஐடியாவும் கொடுத்துட்டு இருக்கோம். இதான் எங்கள் ஸ்டோரோட முக்கியமான நோக்கம். இதை விஷன் 5 சொல்லி வச்சுருக்கோம். அதாவது ஒரு 5 ஸ்டேட்டில் ஒரு 5,000 வந்து அக்ரி ஆண்டர்பிரனர் டெவலப் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 லட்சம் பேரை வந்து இயற்கை விவசாயத்தை வந்து பண்ண வைக்கணும். இதுதான் எங்களோட முக்கியமான நோக்கமாக வச்சுருக்கோம். அது மூலம் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 5,000 கோடி வந்து ரெவன்யூ டெவலப் பண்ணி கொடுக்கணும். இதுதான் எங்களோட கான்ட்ரிபியூஷனை பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து கொடிசியாவில் வந்து ஏன்னா ஃபார்மருக்கு நிறையா வந்து இன்றைக்கி வந்து வெஹிக்கிளை பற்றி, அதாவது இன்றைக்கி எலக்ட்ரானிக்கான எல்லாருமே பெட்ரோலியம் வண்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெஹிக்கிளை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணுன்ற நோக்கமும் ஒன்று. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே பசுமையாக மாற்றணுன்றதுக்காண்டி விவசாயிகள் வந்து எங்களுக்கு மெம்பர்ஷிப் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். யார் யார் மெம்பர்ஷிப் போடுறாங்களோ அவங்களாம் வந்து ஒரு குழுக்கள் முறையில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் பைக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸும், செகண்ட் வந்து ஒரு 50,000 மதிப்புள்ள வந்து ஒரு இயற்கை உரங்களும், 3வது பரிசாக வந்து ஒரு 25,000 மதிப்புள்ள இயற்கை உரங்களும் கொடுக்குறோம். இது வந்து விவசாயத்தை வந்து பசுமையாக்கணும், விவசாயத்தை வந்து ஊக்கப்படுத்தணும் தான் எங்கள் கம்பெனியோட முக்கியமான நோக்கமே. வந்து விவசாயத்தை தொழிலாக்கணும், விவசாயிகளை தொழில் அதிபராக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயத்தை வந்து தொழிலாக பார்த்தா தான் அந்த விவசாயத்தில் லாபம் கிடைக்கும். அதே கான்செப்டை நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம். எங்களில் வந்து இயற்கை உரங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. என்னென்னா இன்றைக்கி வந்து ஏக்கர் கணக்கில் வந்து ஒரு ஏக்கருக்கு இயற்கை உரனாலே 500-1000 கிலோ வந்து போடணும். ஆனால் எங்கள் வந்து 5 to 10 கிலோ இருந்தாலே போதும். அதுவே வந்து யூஸ் பண்ணாலே நல்லா ஈல்டு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இங்கே அடி உரம், மேல் உரம் அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ட்ரிப்பு தான் அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. ட்ரிப்புக்கு தேவையான உரங்களும் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மாத்திரை வடிவில் வந்து இயற்கை உரங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது மார்க்கெட்டில் வந்து விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க. இதில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போ எங்கள் ப்ராடக்ட் எல்லாமே எல்லா கிராப்புக்குமே பயன்படுத்தலாம். அதாவது நெல் பயிரிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து பணப்பயிர் வரைக்குமே பயன்படுத்தலாம். நாங்கள் என்ன பண்ணால் இது வந்து ட்ரிப் ஜெல், இதுக்கு பேர் வந்து இது வந்து ட்ரிப்பில் வந்து ஈஸியாக பயன்படுத்துறதுக்காண்டி கொண்டாடுறோம். இதுலேயே வந்து எல்லா வகையான பாக்டீரியா எல்லாமே இருக்கும். அதுபோக NPK, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், எல்லா நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கும். இதை வந்து அவங்க வந்து கெமிக்கலுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து எர்த்து பவர்னு, இந்த ப்ராடக்ட் பேர் வந்து எர்த்து பவர். இது வந்து என்ன பவுடர் டைப்பில் இருக்கும். இது வந்து என்னன்னாக்க நீங்கள் மண் வந்து அதிகமாக வந்து சாயல் நிறையா வந்து கெட்டு ஏதாவது pH லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பவுடர் டைப்பில் யூஸ் பண்ணுறப்ப மண் நல்லா பொதுன்னு இருக்கும். மண்புழு வந்து அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து வந்து இதெல்லாம் வந்து க்ரோத் ப்ரொமோட்டர். இது வந்து என்னென்னா நம்ம கடல் பாசிலேருந்து தயாரிக்கிற ப்ராடக்ட். இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறது. இப்போ வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் வந்து மல்லிகைப்பூலாம் வந்து நார்மலான இடத்துல குளிர்காலத்தில் மல்லிகைப்பூலாம் அதிகம் வராது. ஆனால் அந்த டிசம்பர் மாதம் தான் வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்ப ஃப்ளவர் நல்லா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட்டில் விலையும் கிடைக்கும். விவசாயிகள் வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் வந்து ஃபார்மர் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து அசோஸ்ஃபுல்லாக இந்த பாக்டீரியா இதில் என்ன பண்ணாங்க லைவாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கவுண்டிங் வந்து 10 × power of 8 அந்த மாதிரி கவுண்டிங் இருக்கும். ஒரு இதில் வந்து இதை வந்து சாயிலில் அப்ளை பண்ணுறப்ப ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா பாக்டீரியா வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஃபியூச்சரில் வந்து இயற்கை உரமே, அதாவது எந்த உரம் போட தேவையில்லை, அதுவே வந்து உரத்தை தயார் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதே இன்னும் மாத்திரை டைப்லேயும் உரம்லாம் கொண்டாந்துருக்கோம் நாங்கள்.
ஓகே சார், இப்போ கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சாயில் வந்து நிறைய கெட்டு போயிருக்கும். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி சார் அதை திருப்பி ரீகெயின் பண்ண முடியும்? அதுக்கு ஏதாவது அட்வைஸ் இருந்தால் சொல்கிறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் ஏன்னா கெமிக்கல் இல்லாமல் உரம் எல்லாருமே நீங்கள் கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்தி பழகிட்டாங்க. அதனால் மண்ணில் வந்து அதிகமாக பாலாகிட்டு இருக்குது. நாங்கள் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா, கெமிக்கல் யூஸ் பண்ணுறவங்கள ஆர்கானிக்காக மாறுறதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 50-100 கிலோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை பாதியை குறைச்சிட்டு இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அந்த 50 கிலோ வந்து 25 கிலோ மாற்றிட்டு இயற்கை உரங்கள், அதுக்கடுத்து கெமிக்கலை நிப்பாட்டிட்டு பியூராகவே இயற்கை உரங்களை கொண்டு போனோம்னா மண் நல்லாயிருக்கும், ஈல்டும் குறையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன டக்குன்னு இயற்கை உரம் போட்டோம்னா ஈல்டு கம்மியாகுன்றாங்க. இப்போ அது வந்து என்ன எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம கிளைமேட்டுக்கு வந்து நம்ம சப்பாத்தி ரைஸ் சாப்பிட்றோம். இதுவே வந்து யூஎஸ் மித்த கண்ட்ரி போனால் ப்ரெட்டு சாப்பிடுவோம். ஏன்னா கண்ட்ரி மாறும், என்னென்ன இடத்துக்கு இடம் மாறும். நம்ம என்னென்னா உடனே கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம முடியாது. கெமிக்கலை வந்து உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறப்ப ஈல்டு அதிகமாகவும் கிடைக்கும். அதனால் வந்து என்ன விவசாயிகள் வந்து கெமிக்கலை குறைச்சிட்டு இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்தி இன்னும் ஃபியூச்சரில் வர்ற நம்மளோட சன்னதிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து இயற்கை உரங்கள் பயன்படுத்தணும். அது இல்லாமல் வந்து அவங்களே வந்து உரங்களை தயார் பண்ணி விவசாயம் பண்ணணும். இதுதான் எங்களோட மோட்டோ. அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து அக்ரோ கிளினிக்குன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். விவசாயிகளுக்கு நிறைய ஐடியா கொடுக்குறோம். எங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு 7550875508. இந்த நம்பருக்கு அவங்க ஃபோன் பண்ணால் போதும். அவங்களுக்கு என்னென்ன கிராப் போடலாம் எல்லா ஐடியாவும் நாங்களே கொடுக்குறோம். அவங்களுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் அவங்க வாங்குறதில்ல. இவங்க வந்து எங்கள் வாடிக்கையாளர். இவங்க வந்து எங்கள் ப்ராடக்ட் வந்து கடந்த ஒரு 6-7 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சார் நேம் வந்து மிஸ்டர் மேகநாதன் சார், அவர் ராஜமாணிக்க ஐயா. இவங்கள்ட்ட வந்து எங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே கேட்டுக்கலாம். ஹலோ சார், நான் அக்ரி டிவிலேருந்து ஆங்கர் சுப்ரியா பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், ப்ராடக்ட் எப்படி இருக்குது? நாங்கள் ஆக்சுவலாக சத்யம் பயோ ஒரு 6-7 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கோம். தென்னை மரத்துக்கு யூஸ் பண்ணிருக்கோம். தென்னை மரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் நிறைய ஃபால்ஸ்லாம் இருந்தது, அதாவது இது உழுகிறது, காய் உழுகிறதெல்லாம் இருந்தது. பட் இவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுலேருந்து எங்களுக்கு அது ஈல்டு நல்லாயிருக்கு, வெயிட்டு காயோட இதெல்லாமே நல்லாயிருக்கு. தொடர்ச்சியாக இப்போ பாக்குக்கு யூஸ் பண்ணுறோம், தென்னைக்கும் யூஸ் பண்ணிருக்கோம். நன்றி. என் பேர் ராஜமாணிக்கம். நான் சத்தியமங்கலத்தில் இருந்து வர்றேன். நான் வந்து ஒரு 10 ஏக்கராவில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் சத்தியமங்கலத்தில் நான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாழைக்கு போட்டிருக்கேன், பாக்குக்கு போட்டிருக்கோம். யூஸ்வலாக நான் ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ப்ராடக்ட், அதாவது பயோ கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அக்ரி டிவிக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து விவசாயத்தை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு எந்த சேனல் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இப்போ வந்து இவங்க அக்ரி டிவி வந்து நிறைய இது வரைக்கும் இருந்து கொடிச்சால் நடக்கிறது எங்கள் ஸ்டாலையும் வந்து எடுத்து ப்ரொமோட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா பேசுனீங்க சார், தேங்க்யூ. சத்தியம் ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. அவங்க எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுறாங்க, விவசாயிங்களுக்கு நல்லாவே கைட் பண்ணுறாங்க எப்படி பண்ணணும்னு. தேங்க்யூ.